ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஆரம்பிக்கலாங்களா? நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வெல்கம் டு கைஸ். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேறு லெவலான பர்த்டே ஸ்டேட்டஸ் நீங்கள் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒரு வீடியோக்கான டெம்ப்ளேட்டு மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் கொடுப்போம். மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதுலேருந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் அதுவே செட் ஆகிருக்கும். க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவுக்கு போயிட்டு அந்த வீடியோ எங்கே இருக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போயே டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே என்றைக்கோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க. இதுக்கான ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கும் நான் டெலகிராம் சேனல்லே கொடுக்குறேன். மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கலர் வந்து கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி க்ரீனில் கொண்டு போய் வச்சுட்டு இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த கலர் செட் ஆயிரும். இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு தேர்டாக இருக்க ஆப்ஷனில் போய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸு செட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை அந்த லைன் எதோட கட் ஆகுதோ அது வரலையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 செகண்ட் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு லைட்டாக உங்களுக்கு ரெண்டுமே மெர்ஜ் ஆயிரும். லைட்டாக கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிடுங்க. இதை இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம எஃபெக்ட் இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டுக்கு போயிட்டுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அந்த மேட் மாஸ்க் ஸ்கின் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அதில் வைப்னு இருக்கும், ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுங்க. இதில் வச்சு எண்டில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், ஒரு 2 செகண்டில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சிங்களா, அந்த கீ ஃப்ரேமில் கொண்டு போய்ட்டு ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். மைனஸ் கொண்டு போயிருங்க. -30 கொண்டு போயிருங்க. 36 37 வச்சுருங்க. ஃபெதர் வந்து ஒரு 30 வைங்க கரெக்டாக. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததுக்கு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுங்க. அதில் நீங்கள் பர்த்டேஸுக்கு பர்த்டேன்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மோட்ரான்ஸ் போயிட்டு லைட்டாக சைஸஸ் கம்மி பண்ணி அந்த தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு கம்மி பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்குங்க. ஆட் எஃபெக்ட் கொடுங்க.
இதுலேயும் மேட் மாஸ்க் கீக்கு போய்க்கோங்க. வைப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதில் வந்து ஸ்டார்ட்லேயே வச்சு ஃபர்ஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், 7 செகண்டில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம். இதில் இருக்க அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு போய்ட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது அதில் கம்மி பண்ணுவோம். இதில் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 120 120 வச்சுக்கோங்க. இதுலேயும் ஃபெதர் 30 வச்சுருங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லீஃப் வந்திருக்கும். அது வந்து அதோட மெட்டீரியல் லிங்க்கு டெலகிராம் சேனல்லே கொடுக்குறேன். டெலகிராம் சேனலில் போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மீடியாவுக்கு போய்க்கோங்க. போயிட்டு இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் விட்டு லைட்டாக சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸ் வச்சுக்கோங்க. ரொட்டேட் ஆகிருக்கும். அது இப்படி வந்திருக்கும். இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபுல்லாக இப்போ அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க, ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுலேயும் 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் அதே கொஞ்சம் தள்ளிட்டு மூவ் பண்ணிடுவாங்க. இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக கொண்டு போயிருங்க. சைடில் தள்ளி வச்சுருங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்ததுக்கு இந்த எஃபெக்ட் இதுக்கு ஒரு இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் 3 ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போய்க்கோங்க. அதே மாதிரி இதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. சைஸ் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். இது 90 டிகிரி செட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், இங்கே ஒரு கீ ஃப்ரேம். அடுத்து கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அப்படியே நேராக கீழே இறக்கி வச்சுருங்க. போதும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். லைட்டாக சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ அடுத்ததாக ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கு பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நான் இப்போ இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த தேர்டாக இருக்கிற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விடுங்க. இதை இன்க்ரீஸ் பண்ணி இந்த கலர் மட்டும் ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ வந்து இந்த வீடியோ எதோட கட் ஆகுதுன்னு பார்த்து அது வரையும் ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வரையும் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 இமேஜும் நீங்கள் பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேர்டாக உள்ளத்தில் போய்ட்டு இதை ஆன் பண்ணி விட்டு ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான். போய் ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் ஒன்று ஆட் பண்ணுவோம். அது இருந்தாருங்க, ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டாக கீழே கம்மி பண்ணி வச்சுங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க. அதை இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். எஃபெக்ட் போய்க்குங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து இதில் தேர்டாக இருக்குது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சுட்டு ஃபுல்லாக இது மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. 0 வரணும். ரெண்டாவது கீ ஃப்ரேமில் வச்சுட்டு ஒரு ஃபுல்லாக 0 ஆக்கிடுங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து 1000. இதில் வந்து ஃபுல்லாக 0 ஆக்கிட்டோம். ரெண்டாவது கீ ஃப்ரேமு அதே மாதிரி எஃபெக்ட் போய்ங்க. மறுபடியும் ஆட் எஃபெக்ட் கொடுத்துங்க. ஆட் பண்ண அதே எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணி இப்படி எண்டில் கொண்டு போய்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட்டு எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். இதை வந்து ஃபஸ்ட்டில் 0 ஆக்கிடுங்க. இதை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இந்த எஃபெக்டை அப்படியே ரெண்டுத்தையும் எஃபெக்ட் போய்ட்டு 3 பட்டனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்த இமேஜுக்கும் இதை அப்படியே ஆட் பண்ணிடுங்க. 3 பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அப்படியே செட் ஆயிரும். இமேஜை மட்டும் மூவ் பண்ணி இந்த சைடில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஹாப்பி பர்த்டேன்னு ஒன்று இருந்திருக்கும். அதோட பிஎன்ஜியும் நான் கீழே டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் லிங்க்கு சைஸை கம்மி பண்ணி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளெண்டிங்கில் போய்ட்டு கலர்னு இருக்கும், அதில் லாஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட் ஆயிரும். வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து லீஃப் வந்துருக்கும் இந்த இமேஜில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியாவுக்கு போயிட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு லைட்டாக இன்க்ரீஸ் கம்மி பண்ணிக்கோங்க. இதை அதுவும் கரெக்டாக அந்த ஃபோட்டோ இருக்கிற சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி வச்சுருங்க. மூவ் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை காப்பி பண்ணி அதுலேயும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எண்டு ஸ்க்ரீனில் இப்போ ஒரு வீடியோ வரும். நான் உங்களை